Next நம்ம பார்க்கிறது identifying the graphs of linear, quadratic, cubic and reciprocal functions. சரியா? அதில் ஃபர்ஸ்ட் linear function. linear function என்னது? f maps r to r வந்து linear function இருக்கணும்னா it is defined by f of x is equal to mx plus c. m not equal to 0. ஏன்னா இது 0 ஆனா x 0 ஆயிரும். ஸோ x ஓட கோஎஃபிஷியன்ட் 0 ஆகக்கூடாது. அப்போ லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னு பேசினாலே இந்த x ஓட டிகிரி x ஓட பவர் வந்து 1 ஆகணும். 1 இருந்தாலும் அதுக்கு பேர் என்ன ஃபங்க்ஷன்? லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது y is equal to ms plus c. அதான் நீங்க ஸ்ட்ரைட் லைன்ஸ்ங்கிற ஒரு சாப்டர்ல படிப்பீங்க. y is equal to ms plus c. ஆல்ரெடி 9th வரைக்கும் படிச்சிருப்பீங்க கிராஃப்ல. ஸோ இதோட கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் f of x is equal to x. f of x is equal to xங்கிறது என்ன ஃபங்க்ஷன்? ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் இல்லையா? என்ன ஃபங்க்ஷன்? ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். அப்ப இதனுடைய கிராஃப் பாத்தீங்க அப்படின்னு பேசுனா ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். இதனுடைய கிராஃப் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். சரியா? இது x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ். 0 1 2 3. இங்க 1 2 3. இங்க as usual -1 -2 -3 -1 -2 -3. இதனுடைய கிராஃப் பாத்தீங்க அப்படின்னு பேசுனா எப்பவுமே ஒரு ஸ்ட்ரைட் லைனா இருக்கும். y is equal to x. புரியுதா? இத யாரு? y is equal to x. ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். சரியா? இது எங்க யூஸ் ஆகும் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்ங்கிறது? டைரக்ட் வேரியேஷன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இங்க டைம். சரியா? டைம் கூட 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 நம்பர் ஆஃப் பாக்டீரியா இன்க்ரீஸ் ஆகுது, கூடிட்டே இருக்கும். ஸோ எக்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக அதுக்கு ஈக்குவலா ஒய் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. புரியுதா இல்லையா? அப்ப இந்த மாதிரிப்பட்ட இடத்துல எதை யூஸ் பண்ணலாம்? இந்த f of x is equal to xங்கிற கிராஃபை யூஸ் பண்ண முடியும். அப்போ f of x equal to x னால இது என்ன ஃபங்க்ஷன்? ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனோட கிராஃப் இப்படிதான். சோ இந்த லைனுக்கு மேல உள்ள பாயிண்ட் எல்லாமே 1, 1, 2, 2, 3, 3. இங்க -1, -1, -2, -2, -3, 3 அப்படி போயிட்டே இருக்கு. சரியா? சோ இதான் நம்ம என்ன சொல்றோம்னா ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனோட கிராஃப் அப்படின்னு சொல்றோம். தென் அடுத்து பார்த்தோம் அப்படினா f of x is equal to -x. f of x is equal to -x. இதுக்கு பேர் என்னது? additive inverse function. என்ன சொல்றாங்க? additive inverse function அப்படி சொல்றோம். சரியா? additive inverse function இதோட கிராஃப் எப்படி இருக்கும்? நேரா ஆப்போசிட் குவாட்ரண்ட்ல இருக்கும். சோ இது x, இது y, இதான் ஆரிஜின். இதோட கிராஃப் பாத்தீங்கன்னா நேரா இது ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல, தேர்ட் குவாட்ரன்ட்ல இருக்குது இல்லையா? சோ இது நேரா செகண்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரன்ட்ல இருக்கு. புரியுதா? இதான் என்னது? y is equal to -x. புரியுதா இல்லையா? சோ இதுக்கு பேர் என்ன? additive inverse function அப்படி சொல்றோம். இதுவும் ஸ்ட்ரைட் லைன் தான், இதுவும் ஸ்ட்ரைட் லைன் தான். இது எல்லாமே என்ன ஃபங்க்ஷன் சொல்றோம்? லீனியர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படி சொல்றோம். அப்ப லீனியர் ஃபங்க்ஷன்னால என்னது? கண்டிப்பா ஒரு ஸ்ட்ரைட் லைனா தான் இருக்கும், கர்வா இருக்காது. எப்போ x ஓட டிகிரி 1 விட அதிகமாகுதோ அப்பதான் அது கர்வா மாறும். சோ x ஓட டிகிரி 1 இருந்தால் x உம் y உம் சரினா y equal to ms plus c. x க்கு டிகிரியும் 1 இருக்கணும், y க்கு டிகிரியும் 1 இருக்கணும். அப்படி இருந்தாச்சுனா அது என்ன ஃபங்க்ஷன்? லீனியர் ஃபங்க்ஷன் அப்படி சொல்றோம். சோ அது எப்பவுமே கிராஃபிக்கலா பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைனா தான். சரியா? சோ இதோட அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு, நிறைய சொல்லலாம். சோ ஜஸ்ட் நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, நிறைய தெரிஞ்சுக்கலாம். தென் அடுத்து மாடுலஸ் ஆர் அப்சல்யூட் வேல்யூட் ஃபங்க்ஷன். அப்சல்யூட் வேல்யூட் ஃபங்க்ஷன்னா என்ன சொல்லுவோம்? f maps r to closed interval 0 to infinity. 0 சைடு க்ளோஸ், இன்ஃபினிட்டி சைடு ஓபன். இன்ஃபினிட்டினா நமக்கு என்னன்னு தெரியாது. சோ அந்த வேல்யூ எடுத்து செக் பண்ண முடியாது. ஆல்ரெடி நான் இன்டர்வல்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேன், அந்த வீடியோ பாருங்க. சோ இது 0 சைடு க்ளோஸ்னா 0வை இன்க்ளூட் பண்ணலாம், x க்கு பதிலா 0 எடுக்கலாம், பட் இன்ஃபினிட்டி எடுக்க கூடாது. அப்ப அந்த சைடு ஓபன். சரியா? ரைட் ஹேண்ட் சைடு ஓபன். புரியுதா இல்லையா? சோ இது லீனியர் ஃபங்க்ஷன். இதுக்கு பேரு மாடுலஸ் ஆர் அப்சல்யூட் வேல்யூட் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது மாடுலஸ் ஆர் அப்சல்யூட் வேல்யூட் ஃபங்க்ஷன். இது எப்படி ரெப்ரசன்ட் பண்றோம்? f maps r to 0 to infinity.
rங்கிறது ரியல் நம்பர். அவுட்புட் தட் மீன்ஸ் ரேஞ்ச் வந்து 0 to infinity. 0 சைடு க்ளோஸ்ட் இன்டர்வலும் சரியா? இப்படி ஸ்கொயர் பிராக்கெட் போட்டா என்ன அர்த்தம்? க்ளோஸ்ட் இன்டர்வல். இன்ஃபினிட்டி சைடு ஓபன். இன்ஃபினிட்டினா நாட் டிஃபைன்ட். அதை நம்ம எடுத்து செக் பண்ண முடியாது. எக்ஸுக்கு பதிலா அந்த வேல்யூ எடுக்க முடியாது. சோ அந்த சைடு ஓபன். பொதுவாக மாடுலஸ் வேல்யூங்கிறது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா f of x மாடுலஸ் ஆஃப் x ன்னு இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். மாடுலஸ் ஆஃப் x. சரியா? ரெண்டு கோட் போட்டுருக்கேன். மாடுலஸ் ஆஃப் x ன்னு ரீட் பண்ணணும். சோ இதோட மாடுலஸ் ஆஃப் x னா அப்ப என்ன மீனிங் அப்படினா it is x if x greater than or equal to 0 minus x if x less than 0. x greater than 0 ஆ இருந்தா மாடுலஸ் ஆஃப் x x ன்னு எடுத்துக்கலாம். less than 0 ஆ இருந்தா மாடுலஸ் ஆஃப் x minus x ன்னு எடுத்துக்கலாம். that means என்ன அர்த்தம்னா x க்கு பதிலா இன்புட் சைடு நெகட்டிவ் வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்தாலும் நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தாலும் அவுட்புட் பாசிட்டிவா தான் இருக்கும். புரியுதா? ஜஸ்ட் இப்போ நான் கிராஃப் வரைஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு நல்லா புரியும். So as usual x axis y axis origin 1 2 3 4 இங்க -1 -2 -3 -4 1 2 3 4 -1 -2 -3 -4 ஓகேயா? இப்போ என்ன பண்ணிக்கலாம்னு பாருங்க. இதான் ஆக்சுவலி y x ங்கற கிராஃப் இல்லையா? y x. அப்போ y x ங்கற கிராஃப்ல என்ன ஆகுது பாருங்க. x பாசிட்டிவா இருக்கும்போது y பாசிட்டிவ். இந்த பாயிண்ட்ஸ் தான். அப்புறம் இங்க உள்ள பாயிண்ட்ஸ் தான் x நெகட்டிவா இருக்கும்போது y நெகட்டிவா இருக்கும். அப்ப நான் என்ன சொன்னேன்? மாடுலஸ் ஃபங்க்ஷன் என்ன செய்யும்? x நெகட்டிவா இருந்தாலும் y பாசிட்டிவா இருக்கும். அப்ப என்ன ஆயிரும் பாருங்க கிராஃப். சோ கிராஃப் வந்து நேரா இப்படி இருக்கும். சோ இது வந்து நேரா சொல்ல புரியுதா உங்களுக்கு? அவ்வளவுதான். புரியுதாப்பா? வெரி சிம்பிள். அப்போ x பாசிட்டிவா இருந்தாலும் y பாசிட்டிவ். x னா இன்புட் நெகட்டிவா இருந்தாலும் y பாசிட்டிவ். இன்புட் பாசிட்டிவா இருந்தாலும் அவுட்புட் பாசிட்டிவ் தான். இன்புட் நெகட்டிவா இருந்தாலும் அவுட்புட் பாசிட்டிவ் தான். அப்ப இதை நீங்க கிளியரா தெரிஞ்சுக்க வேண்டியது மாடுலஸ் ஃபங்க்ஷன் gives always positive output. சரி புரியுதா? பட் அத நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும் பொழுது மாடுலஸ் ஆஃப் x x ன்னு எடுக்கணும். எப்போ if x greater than or equal to 0 ஆ இருந்தா மாடுலஸ் ஆஃப் x minus x ன்னு எடுக்கலாம். எப்போ if x less than 0 ஆ இருந்துச்சுனா. தட்ஸ் ஆல். புரியுதா? மாடுலஸ் ஃபங்க்ஷன் always பாசிட்டிவ் அவுட்புட் தான் கொடுக்கும்ங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? பாத்தீங்களா? x க்கு பதிலா பாசிட்டிவ் இருந்தாலும் அவுட்புட் பாசிட்டிவ், y வேல்யூ பாசிட்டிவ். x க்கு பதிலா நெகட்டிவ் இருந்தாலும் y வேல்யூ பாசிட்டிவ். சோ இது லீனியர் ஃபங்க்ஷனா? புரியுதா? இது லீனியர் ஃபங்க்ஷனா? y x வந்து லீனியர் ஃபங்க்ஷன். The identity function, the name வந்து identity function, but it is linear function. Both are linear function. But is it linear function or it is not a linear function. But composed of x and minus x. புரியுதா? எதெல்லாம் சேர்ந்தது இது? x உம் minus x உம் சேர்ந்தது. புரியுதா இல்லையா? அப்போ x க்கு பதிலா பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்தாலும் y பாசிட்டிவ். x க்கு பதிலா நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தாலும் y பாசிட்டிவ். சோ கம்போஸ்ட் ஆஃப் ரெண்டு சேர்ந்தது x உம் minus x உம் சேர்ந்ததுனா ஆனா இது லீனியர் ஃபங்க்ஷன் சொல்லக்கூடாது. இது லீனியர் ஃபங்க்ஷன் கிடையாது. ஒண்ணு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா லீனியர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் சரியா? லீனியர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் 1 to 1 ஃபங்க்ஷன். சரியா? லீனியர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் என்ன வந்திருக்கு? 1 to 1 ஃபங்க்ஷன். ஒரு கிராஃப் வந்து 1 to 1 ஃபங்க்ஷனா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுவீங்க? ஹாரிசான்டல் லைன் டெஸ்ட் யூஸ் பண்ணி. அப்படிதானா? ஹாரிசான்டல் லைன் டெஸ்ட் ஞாபகம் இருக்குதா? ஹாரிசான்டல் லைன் டெஸ்ட் வரைஞ்சோம்னா இது ஒரு ஹாரிசான்டல் லைன் வரைஞ்சோம் அப்படின்னு பேசினா it meets the graph at only one point, at most one point. So it is 1 to 1 function. It is a function and also 1 to 1 function. It is a function. ஏன் அப்படின்னு கேட்டாச்சுன்னா it meets the graph. Vertical line meets the graph at most one point. It is a function. But it is not 1 to 1 function. Since the horizontal line meets the graph more than one point. புரியுதா இல்லையா? இது ஃபங்க்ஷன் தான் ஆனா 1 to 1 ஃபங்க்ஷன் இல்ல. இது அப்படி இல்ல. இது ஃபங்க்ஷன் and as well as 1 to 1 ஃபங்க்ஷன். இது நானே ஞாபகம் வச்சுக்கோங்க. லீனியர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் always 1 to 1 ஃபங்க்ஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? அவ்வளவுதான். வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் பார்க்கிறது குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன்.
quadratic function பாத்தீங்கன்னா f maps r to r தான். But it is defined by f of x is equal to a x square plus bx plus c. Here a not equal to 0. இத leading term னு சொல்லுவோம். The leading term ஓட coefficient 0 ஆக கூடாது. ஏன்னா இது 0 ஆனா என்ன ஆயிடும்? டிகிரி 2 0 ஆயிடும். So f of x is equal to bx plus c linear function ஆயிடும். அப்ப டிகிரி வந்து 2 ஆ இருந்தாச்சுன்னா அதுக்கு பேர் என்ன ஃபங்க்ஷன்? குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன். ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. லாஸ்ட் இயர் படிச்சிருப்பீங்க. அப்ப இதனுடைய கிராஃப் பாத்தீங்க அப்படி சொல்லிச்சுனா f of x is equal to maybe x square. சரியா? அப்ப இதனுடைய கிராஃப் எப்படி இருக்கும் அப்படி கேட்டாச்சுனா இந்த மாதிரி. இது x axis, இது y axis, இதனுடைய கிராஃப் வந்து இந்த மாதிரி. புரியுதா? So 0 1 2 3 அப்படியே போடுங்க. -1 -2 -3. இங்க 1 2 3 4. So x க்கு பதிலா நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தாலும் ஸ்கொயர் பண்றதுனால பாசிட்டிவ் ஆயிடும் இல்லையா? அப்ப இது நான் ஜெனரலா சொன்னது. இந்த ஃபங்க்ஷனுக்கான அவுட்புட் எப்படி இருக்கும்னா f maps சரியா? இங்க எழுது f maps r to 0 to infinity. சரியா? r to 0 to infinity. இன்புட் வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் எதனாலும் இருக்கலாம். பாசிட்டிவ் நெகட்டிவ் எதனாலும் இருக்கலாம். அவுட்புட் பாசிட்டிவா இருக்கும். குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன். Then suppose இப்படி இருந்தா f of x is equal to minus x square. f of x is equal to minus x square னா அதனுடைய கிராஃப் எப்படி வரும்னு பாருங்க. இது x, இது y, 0 1 2 3. இங்க -1 -2 -3. இப்போ அவுட்புட் வந்து நெகட்டிவ். இப்படியா? சொல்ல புரியுதா உங்களுக்கு? புரியுதாப்பா? வெரி சிம்பிள். அப்ப என்ன வந்திருக்கு பாரு, f of x f maps r to minus infinity to 0. So minus infinity இது 0 ல இருந்து y வேல்யூ இப்படி போயிட்டே இருக்கும். இங்க இப்படி போயிட்டே இருக்கும். y வேல்யூ பாசிட்டிவாட்டே இருக்கும். இங்க x பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவா இருந்தாலும் சரி, தட் இஸ் இன்புட் பாசிட்டிவாட்ட நெகட்டிவாட்ட இருந்தாலும் சரி, அவுட்புட் வந்து நெகட்டிவ் சைடு. இது மைனஸ் y தானே, நெகட்டிவ் சைடு அப்படி கீழே போயிட்டே இருக்கும். அதான் மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0. மைனஸ் இன்ஃபினிட்டி 0 வரைக்கும் அவுட்புட். புரியுதா இல்லையா? கிளியரா புரிஞ்சுக்கோங்க. இதான் என்ன ஃபங்க்ஷன்? குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் அப்படி சொல்லுவாங்க. குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷனோட கிராஃப் இப்படிதான். அப்ப இதை வச்சு தான் அன்னைக்கு நான் சமக்கு சொல்லியிருந்தேன். குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷனாலே இது 1 to 1 சோ இப்போ ஒரு கல் அவுட் எறியலாம் அல்லது ஒரு ராக்கெட் போகுது சரியா, ஒரு மிசைல் போகுது. சோ அது இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க போய் விடுது, இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க போய் ஏதோ ஒரு இடத்துல அட்டாக் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. அதனுடைய பாத் பாத்தீங்கன்னா பாரபோலிக் பாத். இது வந்து என்ன சொல்லுவோம்? இந்த கர்வுக்கு பேர் என்ன? பாரபோலா அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய பாத் வந்து பாரபோலிக் பாத்தா. ஒரு கல் அவுட் எறிஞ்சாலும் சரி, ஒரு பால் அவுட் எறிஞ்சாலும் சரி, பாரபோலிக் பாத்ல போகும். அப்ப இந்த பாரபோலிக் பாத்ல போகும்போது அது 1 to 1 ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டாச்சுன்னா புரியுதா? கிராவிட்டி யூஸ் பண்ணி டிராவல் பண்ணக்கூடியதெல்லாம் 1 to 1 ஃபங்க்ஷனான்னு கேட்டா கண்டிப்பா 1 to 1 ஃபங்க்ஷன் கிடையாது. ஏன்னா நீங்க இதை வந்து ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சு பாருங்க. சோ மோர் தேன் 1 பாயிண்ட மீட் பண்ணுது. 1 to 1 ஃபங்க்ஷனா இல்ல. 1 to 1 ஃபங்க்ஷன் என்ன செய்யணும்? ஹரிசாண்டல் லைன் வந்து கர்வை அட்மோஸ்ட் 1 பாயிண்ட்ல மீட் பண்ணணும். பட் இங்க 2 பாயிண்ட்ஸ்ல மீட் பண்றதுனால it is not 1 to 1 function. புரியுதா? then அடுத்து cubic function. இது f maps r to r தான். இது எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா f of x is equal to ax cube plus bx square plus cx plus d. சரியா? அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க a not equal to 0. இது லீடிங் டேர்ம். இது 0 ஆனா இந்த டிகிரி 0 ஆயிடும். அப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா மாறிடும். அப்போ x ஓட பவர் அல்லது டிகிரி 3 ஆ இருந்தா அதுக்கு பேரு கியூபிக் ஈக்குவேஷன். இப்போ அதனுடைய கிராஃப் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ f of x is equal to x cube எடுத்துக்கோங்க. f of x is equal to x cube. இதனுடைய கிராஃப் பாருங்க. சோ இந்த மாதிரி தான். இது x, இது y. சோ இதனுடைய கிராஃப் இந்த மாதிரி ஆரிஜின் வழியா போகுதுன்னா சோ இது y is equal to x cube. சோ இது ஃபங்க்ஷனா? ஃபங்க்ஷன் தான். ஏன்? vertical line meets the curve at most 1 point. இது 1 to 1 ஃபங்க்ஷனா? 1 to 1 ஃபங்க்ஷன் தான். ஏன்? horizontal line meets the curve at
most one point, at most one point. So இது y is equal to x cube-ங்கிறது 1 to 1 function. அகாண்டி cubic function எல்லாமே 1 to 1 function அப்படின்னு கிடையாது. y is equal to x cube-ங்கிறது 1 to 1 function. புரியுதா இல்லையா? அவ்வளவுதான். வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது reciprocal function. That is f maps input பாத்தீங்க அப்படி சொல்லியாச்சுன்னா r minus 0 to r. ஏன் r minus 0 to r function எப்படி இருக்கும் அப்படிங்கிறது f of x is equal to 1 by x. அப்ப denominatorல x இருக்குது. அப்ப மேல numeratorல 1 இருக்குது, denominatorல 0 இருக்குது. When denominator is equal to 0, any number by 0, the value is infinity. So denominator 0 வந்துட்டா infinity வந்துரும். Infinity வந்தா not defined. So the function நம்ம அக்செப்ட் பண்ணவே முடியாது. நம்ம படிக்கிறது எல்லாமே என்னது ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் தான் படிச்சிட்டு இருக்கோம். சோ அவுட்புட் எப்பவுமே ரியல் வேல்யூவா இருக்கும். அப்போ இன்புட் சைடுல 0 வரக்கூடாது. அதனால தான் டொமைன் எப்படி எடுத்துக்கோம் ரியல் நம்பர் தான் எக்ஸெப்ட் 0. r minus 0 என்ன மீனிங் செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் எக்ஸெப்ட் 0. 0வை தவிர்த்து மீதி எல்லா நம்பரையும் எடுத்துக்கலாம். ஏன்னு சொல்ல புரியுதா? x மேல 0 எடுத்தா என்ன வந்துரும் இன்ஃபினிட்டி வந்துரும். அதனால that is y is equal to 1 by x. That is xy is equal to 1. அப்போ y is equal to 1 by x னா என்ன மீனிங்? இதுல x இன்கிரீஸ் ஆகும்போது y டிக்ரீஸ் ஆகும், அல்லது x டிக்ரீஸ் ஆகும்போது y இன்கிரீஸ் ஆகும். இன்டைரக்ட் வேரியேஷன் சொல்லுவாங்க. அந்த லீனியர் ஃபங்க்ஷன் y equal to x என்ன சொன்னோம்? இந்த மாதிரி கிராஃப் இருந்தா என்ன சொன்னோம்? டைரக்ட் வேரியேஷன். x இன்கிரீஸ் ஆகும்போது y இன்கிரீஸ் ஆகும். y is equal to x னா x இன்கிரீஸ் ஆனா y இன்கிரீஸ் ஆகும், x டிக்ரீஸ் ஆனா y டிக்ரீஸ் ஆகும். சோ இது என்ன சொல்லுவோம்? டைரக்ட் வேரியேஷன். அப்போ y is equal to 1 by x-ங்கிறது இன்டைரக்ட் வேரியேஷன். அப்ப இதனுடைய கிராஃப் பார்த்தோம் அப்படி சொல்லியாச்சுன்னா இந்த மாதிரி புரியுதா? இது x, இது y. புரியுதா உங்களுக்கு? வெரி சிம்பிள். சோ இது என்ன இருக்கு? 0. இங்க பாருங்க x ஓட வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5. x ஓட வேல்யூ அதிகமா இருக்கும்போது y ஓட வேல்யூ 1 2 3 4 5. x வேல்யூ வந்து 1 இருக்கும் பொழுது y வேல்யூ 5 இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அப்புறம் y வேல்யூ 1 இருந்தா x வேல்யூ 5 இருக்குது. அப்ப x இன்கிரீஸ் ஆகும்போது y டிக்ரீஸ் ஆகும், y இன்கிரீஸ் ஆகும்போது x டிக்ரீஸ் ஆகும். தட்ஸ் ஆல். அப்ப f of x is equal to 1 by x. That is y is equal to 1 by x ங்கிறது என்னது? ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன். இதுக்கு பேர் என்ன அப்படி கேட்டாச்சுன்னா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் நீங்க ஹையர் ஸ்டடீஸ்ல படிப்பீங்க, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. புரியுதாப்பா? இந்த அடுத்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். இது எப்படி ரெப்ரசன்ட் பண்றோம்? f maps r to r தான். But it is defined by f of x is equal to c. That is constant. நம்ம ஆல்ரெடி படிச்சோம். ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் எதையும் படிச்சிருந்தோம். கான்ஸ்டன்ட். இதை நம்ம கிராஃபிக்கலா ரெப்ரசன்ட் பண்ணா என்ன வந்துரும் அப்படிங்கிறதுனா என்ன இருக்கு? இது x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ். 0 1 2 3 4 1 2 3 4 -1 -2 -3 -4 -1 -2 -3 -4. புரியுதாப்பா? அப்போ y is equal to constant. y is equal to 3. y is equal to 3 னா என்னது? இதான் y is equal to 3. x க்கு வேல்யூ என்ன வேல்யூ இருந்தாச்சுனாலும் y ஓட வேல்யூ ஒரே வேல்யூவா தான் இருக்கும். y is equal to 3. புரியுதா? அப்ப இந்த மாதிரி பட்டதை நம்ம என்ன சொல்லுவோம்? கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அப்ப x வேல்யூ மாறினாலும் y க்கு வேல்யூ என்ன செய்யாது? மாறாது. சோ இதுக்கு பேரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இப்ப என்னெல்லாம் பார்த்திருந்தோம்? லீனியர் ஃபங்க்ஷன், absolute valued or modulus function, quadratic function, cubic function, reciprocal function and a constant function. இவ்வளவுக்கும் கிராஃபிக்கலா எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சரிதானா? சோ நல்ல கவனமா திருப்பி இருக்க இந்த வீடியோவை பாருங்க.